இயற்கை பேரிடர்கள் பஞ்சபூதங்கள் இந்த வாட்டி ரொம்ப பிரச்சனை கொடுக்கும்ன்றது தான் ஜோதி. நான் அடுத்த சனியுடைய மூமெண்ட், குரு மூமெண்ட் எல்லாம் வச்சு நாங்கள் ரிசர்ச் பண்ணுவோம். ஜென்ரலா அடுத்த ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் அப்படி எப்படி இருக்கும்னு பாக்குறேன். 2031 வரைக்கும் மே மாதம் வரைக்கும் இயற்கையுடைய கோரதாண்டவமா தான் காட்டும் எங்க குறிப்பு. அதுல கடுமையான கோரதாண்டவங்கள் இருக்கு. தேகாரைக்கும், நோய், கடல் பொங்குறது, மலை பாலமா விழுறது தான் பெரிய சிக்கல். அதுதான் நான் சொல்லியிருக்கேன். அது நிறைய பேர் நான் சொல்றது கூட அது எப்படியா மலை பாலமா விழும்னா, மலை அந்த சிதைஞ்சு அப்படியே அங்க மலையை அப்படியே கீழே விழுறதுதான் அந்த விழுறது. அதுதான் இப்போ வயநாட்டுல நடக்கும். அது நம்மளுடைய இமாலயால இருந்து எல்லா ஏரியாலையும் நடக்கும் தான். தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அமைப்பும் இருக்கு. ஸோ இனிமேலையாவது மத்திய அரசாங்கங்களா இருக்கட்டும், மாநில அரசாங்கங்களா இருக்கட்டும், மலையை கூறு போட்டு விற்கிறது அனுமதிக்காம, அதுல இன்னும் எத்தனை பேர் ட்ரெஸ்பாசஸ் இருக்காங்களோ தயவுதாட்சணை இல்லாம எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணலன்னா விபரீத விளைவுகள் கண்டிப்பா இருக்கும். அது ஊட்டியா இருக்கட்டும், கொடைக்கானலா இருக்கட்டும், வயநாடு இப்போ மூணார் இருக்கு, இன்னும் எவ்வளவு அதுல மேற்கு தொடர்ச்சி மலையை நமக்கெல்லாம் பெரிய பலம். மலையை கனிமங்களை வெட்டுறது, அதுல நிறைய பிரச்சனை. இதெல்லாம் இனிமேல கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா இந்த கிரக கோளாறுகள் மோசம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி, ஜோதிடத்தில் நான் பேசுறேன், நிறைய வல்லுநர்கள் நிறைய பேசுவாங்க. அடுத்தது 2025 ஆண்டுக்கு அப்புறம் மீனத்துக்கு வரும். மீனத்துல ஒரு 2.5 ஆண்டுகள், அதுக்கப்புறம் மேஷத்துக்கு வரும். மேஷத்துல நீச்சம். மீனம் என்பது குருவுடைய வீடு, மேஷம் என்பது செவ்வாயோட வீடு. அங்க ஒரு 2.5 ஆண்டு அங்க நீச்சம் ஆவார். என்னை பொறுத்த வரைக்கும் 31வது வருஷம் மே மாதம் வரைக்கும் சனியுடைய பலம் ரொம்ப உக்கரமாக யாரெல்லாம் இயற்கையை சேதப்படுத்தினாரோ அங்கெல்லாம் விலை கொடுக்கும். அதாவது கடலை கடலுடைய இடத்துல நம்ம வீடு கட்டணும்னா கடலே உள்ள வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? தண்ணி வரக்கூடிய பாதையில எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா தண்ணியே அதை எடுத்துக்கோ. குளத்தை கட்டிட்டு நீ அந்த ஏரியா லேக் ஏரியான்னு வச்சேன்னா அது வரும். இதெல்லாம் நிறைய பார்ப்போம். அதே போல தேகாரைக்கு நோய்கள் உபத்திரம் எல்லாம் திருப்பி வரும். மனிதனுக்கு நிம்மதி இல்லாத பண்ண நெருப்பால் நிறைய பாதிப்புகள், நெருப்பால் யுத்த பூமிகள் காணப்படும். அதே போல நெருப்பை அந்த தீவிரவாத தாக்குதல்கள், புயல், இதெல்லாம் இந்த வருடமே தமிழ்நாட்டுக்கும் இப்போ கேரளா வந்துருச்சு. இதோட இது கிடையாது. நெக்ஸ்ட் கர்நாடகாவுக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு. இதுல ஸ்டெடியா தான் நம்ம ஜாக்கிரதை தான் இருக்கும். அதே போல இந்தியாவிலும் பெரிய சேதங்கள் உலகத்திலே இருக்கும். அமெரிக்காக்கே அவ்வளவு பெரிய சேதங்கள் இருக்கிறதா தான் பஞ்சாங்க குறிப்புகள். பஞ்சாங்கத்தை டீட்டெயிலா படிச்சாவே நிறைய பேர். வயநாடு ஒரு எக்ஸாம்பிளா எல்லா மக்களும் எடுத்துக்கினா அங்க இறந்தவர்களுக்கெல்லாம் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். எந்த மதத்தினாலும் உயிர், அவங்களாம் பாவம் இன்னும் எவ்வளோ கோடி கணக்கில் செலவு பண்ணி தான் வாங்கியிருப்பாங்க. அதே போல இங்கேயும் இப்பொழுதே ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள் ஸ்ட்ரிக்டான ஆபீசர்ஸ் கிட்ட பொறுப்பு கொடுத்தாவே போதும். இயற்கை விஷயங்களில் கடுமையா இருக்கிறது, காடுகள் விஷயத்துலலாம் கொஞ்சம் கடுமையா இருக்கிறது எல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில். அதே போல காடுகள் நெருப்பு பிடிக்கிறதெல்லாம் காட்டுது. அதனால எளிதில் நெருப்பு பிடிக்காம இருக்கிறதுக்கெல்லாம் என்னென்ன பாதுகாப்பு பண்ணணும். அரசு நினைச்சால் தன்னார்வர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க இப்ப சொன்னீங்க யுத்தகலம் மூழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை இந்த 6 ஆண்டுகள் நீங்க சொன்ன அந்த 25, 31 இந்த கால இடைவெளியில அந்த மாதிரியான சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், யுத்தங்கள் கண்டிப்பா பெரிய அளவுக்கு